மார்க்கெட் இன்னைக்கு டேக்கு ரேலி ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதை டெலிகிராம்லையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து 28,800 வரைக்கும் இந்த பர்டிகுலர் இயர்க்குள்ளே ரேலி ஆகுறதுக்கு ரெடி ஆகிருச்சு அப்படின்னுட்டு. ஸோ அப்படி ரேலி ஆகும்போது மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு பியரிஷ் மொமெண்டம் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை வந்து ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படிங்கறது தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது எக்ஸாக்டா நம்மளுக்கு ஒரு டோஜி ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருந்துச்சு. கரெக்டா? ஸோ இதை எக்ஸாக்டா பார்க்கும்போது ஒரு ரெட் கேண்டில், ஒரு டோஜி கேண்டில், ஒரு கிரீன் கேண்டில், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இது இந்த கேண்டில் ஃபார்மேஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த கேண்டில் எக்ஸாக்டா பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கும். கரெக்டா? ஆனா இந்த ரெட்டை அப்படியே கிரீன் ஓவர்டேக் பண்ணிருச்சு. அப்பவே நம்மளுக்கு இது ஒன் ஆஃப் தி டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி. மார்க்கெட் இந்த இடம் வரைக்கும் வந்து கேப்பை ஃபில் பண்ண போறது கிடையாது. இங்க இருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாக்டா அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன், ஒரு பை என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் இமீடியட்டா பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஹியூஜ் வால்யூம்ல இன்க்ரீஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் இல்லை. பையர்ஸ் அதிகமாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணல. பையிங் ப்ரெஷர் இருக்குதான், பட் வால்யூம்ஸ் அதிகமாக பிக் ஆகலை. ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் ரேலி ஆக முடியுமோ ரேலி ஆகிருச்சுன்னா கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நிஃப்டி என்னமோ அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது இந்த மாதிரியான டைமில் எதில் அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குதோ அதில் தான் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போது ஹியூஜ் வால்யூம்ஸ் வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி நிஃப்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இது எல்லாமே கோர்ஸில் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த மாதிரியான ரேலியை எது புல் பேக், எது இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, புல் பேக் எடுக்கும் போது எந்த இடத்துல நம்ம செலன்ட்ரி எடுத்தால் ஒரு மினிமமாக ஒரு பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கக்கூடிய பேட்ச்ல நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.